நான் உங்கள் கதை கண்மணி. கதை சொல்ல பிறந்தவள், உங்களுக்காக கதைகள் சொல்ல வந்தவள். பாண்டியர்களை வீழ்த்தி திருவரங்கம் கோவிலில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆலய உற்சவ மூர்த்தியின் ஐம்பொன் சிலையை கைப்பற்றி டெல்லிக்கு கொண்டு சென்ற மாலிக் கஃபூர் அனைத்தையும் சுல்தானுக்கு பரிசளித்தான். அவற்றிலிருந்து அரங்கனின் சிலை சுல்தானின் மகளான சுரதா ஈர்க்க அவள் அச்சிலையை எடுத்து அதை குளிப்பாட்டி அலங்கரித்து உணவளித்து அதனுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தாள். இதுவே மெல்ல நாளடைவில் தன்னையும் அறியாமல் அரங்கனின் மீது காதல் கொள்ள காரணமாகிவிடுகிறது. அந்த நேரத்தில் அரங்கனை மீட்க திருவரங்கத்திலிருந்து தலைமைப்பட்டவுடன் நாட்டிய குழு ஒன்று டெல்லியை அடைகிறது. அவர்கள் இசை நடனம் ஆகியவற்றால் சுல்தானை மகிழ்விக்க அவர்கள் விரும்பிய பரிசை கேட்க சொல்கிறார். சுல்தான் அவர்கள் அரங்கனின் சிலையை கேட்க சுல்தானும் அதை ஏற்றுக்கொண்டு மகள் உறங்கிய பின்னர் சிலையை எடுத்துக் கொடுத்து விடுகிறார். காலையில் கண்விழித்த இளவரசி அரண்மனை போர்க்களமாக மாறுகிறது. சிலையை மீண்டும் மீட்டுத் தருமாறு சுரதா சுல்தானிடம் கேட்கிறார். ஆனால் அவர் அதை மறுத்துவிடவே சுரதா பித்து பிடித்தது போல் ஆகிறாள். இதனால் வேறு வழியின்றி சுல்தானுடன் படைகளை அனுப்பி திருவரங்கத்திலிருந்து சிலையை எடுத்து வர அனுப்பி வைக்கிறார். சுல்தான் இந்த தகவலை அறிந்த தலைமை பட்டர் திருவரங்கன் சிலையோடு தலைமறைவாகி விடுகிறார். கோவிலுக்கு வந்த சுரதா சிலை இல்லாததால் அரங்கனை நினைத்தவாறே கோவில் வாசலில் உயிர் துறக்கிறார். அப்போது அவளின் உடலிலிருந்து ஒளி கிளம்பி கோவிலின் உள்ளே சென்றது. முகமதியர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சுரதாவின் நினைவாக சிலையாக இல்லாமல் சித்திரமாக வரைந்து இன்றும் அவரை வழிபடுகிறார்கள். இன்றும் மார்கழி மாதம் ஏகாதசியை ஒட்டி கொண்டாடப்படும் பகல் 10 நாட்களில் அரங்கனுக்கு காலையில் இஸ்லாமியர்களைப் போல லுங்கி வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு ரொட்டியும் வெண்ணையும் முதலில் துலுக்க நாச்சியாருக்கு படைக்கப்பட்ட பின்பு அரங்கனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற உழைப்பு உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.